சப்பாடா செம்ம டயர்டா இருக்குடா, போய் பெட்ல படுத்து தூங்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம பெட் எப்படி தெரியுங்களா இருக்கும். இதோ பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்குங்க பெட்டு. ரூமு கிளீனா இருக்கு, ஆனா பெட் மட்டும் எப்பவுமே எல்லார் வீட்லயுமே இப்படிதான் இருக்கு. இப்ப இதை தான் நான் க்ளீன் பண்ண போறேன். இதை க்ளீன் பண்றதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே சொல்றேன். ரொம்ப பெரிய ரீசன்லாம் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் ரீசன் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க்கு போயிருக்காங்க, நான் சும்மா இங்கே தான் வீட்டில் தான் இருக்கேன். நானும் வேலை பார்க்குறேன், நான் இல்லைன்னு கேட்டேன். அது இந்த டயத்தில் நான் வீட்டில் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துடுவாங்க. அவங்க வந்தது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கா இருந்தாலும் வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு டயர்னஸ் இருக்கும். டயர்டாக தான் இருப்பேன் யாருக்கா இருந்தாலும். வந்ததும் படுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பெட்டு இப்படி இருந்தது அப்படின்னா படுக்க தோணுங்களா? அதுவே கடுப்பாயிடாது. பண்ணி வச்சிடும். அவங்க வந்ததோ படுக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருவேன். இந்த மாதிரி அப்பப்போ ஒய்ஃபுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம சப்போர்ட் இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமா ஹாப்பியா நிம்மதியா இருப்பாங்க. இந்த வீடியோ மட்டும் என் பொண்டாட்டி கண்ணில் படாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த வீடியோ மட்டும் என் பொண்டாட்டி கண்ணில் பட்டுச்சுன்னு வைக்கிறேன், சோலி முடிச்சு.